இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூப் இன் சி என்னென்ன லூப் இருக்குன்றத வந்து பார்ப்போம். அதே மாதிரி லூப்னா என்னன்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன லூப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார், ஒயில், அதே மாதிரி டூ ஒயில், இந்த 3 லூப்பு பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லூப்னா வந்து என்னன்றதை வந்து சொல்லிடுறேன். லூப்னா வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்ம திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, லூப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்ம வந்து திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து 100 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, 100 டைம்ஸ் வந்து டைப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்ம வந்து அதுக்கு பதிலாக லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். ஃபார் லூப் ஃபஸ்ட்டு எப்பயும் நான் வந்து ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கன்சோல் இன்புட் அவுட்புட். அடுத்து வந்து நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாய்டு மெயின். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட் சிஹெச் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலைஸ் பண்ணணும் வேல்யூவை. அடுத்து வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அதாவது எது வரை வந்து இந்த லூப் வந்து போகணுன்றதை வந்து நம்ம வந்து சொல்லணும். அடுத்து வந்து அது வந்து இன்க்ரிமெண்ட் அதை வந்து சொல்லணும். ஒரு தடவையும் வந்து லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றதை வந்து நம்ம வந்து சொல்லணும். அதுக்குள்ளே பாடி ஆஃப் த லூப் வந்து வரணும் ஃபாருக்குள்ளே. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்டீஜர் டேட்டா டைப்பில் n = 10ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபார் அதே மாதிரி ஐ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கமா ஐ. ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, i = 0ன்னு சொல்லி வேல்யூ வச்சுக்கிறேன். அடுத்து வந்து i <n வர எனக்கு போகணும். i++. இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, printf ஃபஸ்ட்டு வந்து i = டபுள் கோட்ஸில் i = ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %t கமா ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து i = 0ன்னு வரும். அடுத்து வந்து i <n=ன்றப்போ 0 என்னான்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அப்போ உள்ளே வந்து ஐயை பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i = 1ன்னு வரும். 1 <10ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வந்து ஐயை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி லூப் வந்து 9 <10 வர போகும். அடுத்து வந்து லூப் வந்து டெர்மினேட் ஆகிரும். இது வந்து எப்படி பண்ணுறேன், 2 0 1 2 3 4 5 6 7 8 9 வர போகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஃபார் லூப்புன்றது என்னென்னா, என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் லூப்புக்குள்ளே வரும். அடுத்து வந்து ஒயில் லூப் பற்றி பார்ப்போம். ஒயில் லூப் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ் வந்து என்னென்னா, ஒயிலு உள்ளே வந்து கண்டிஷன் வந்து என்னென்னா, i <10 வர போகணும். அதே பிரிண்டப்பில் i வந்து பிரிண்ட் ஆகணும். இன்க்ரிமெண்ட்டை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன் i++ன்னு. அதே தான் நடக்கும். ஆனால் வேல்யூ i = 0ன்றதை வந்து இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே தான் பிரிண்ட் ஆகும். ஃபாரும் ஒயிலும் வந்து என்னென்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு. அடுத்து வந்து டூ ஒயில் பற்றி பார்ப்போம். டூ ஒயில் லூப் வந்து எப்படின்னா, இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும்.
ஃபஸ்ட்டு டூ கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒயில். இங்கே தான் வந்து நான் வந்து கண்டிஷனே செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் வந்து செக் பண்ணுவேன். இங்கே வந்து i<10ன்றதை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து எப்போ வந்து டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து செமிகோலன் கொடுக்குறோம். இதுதான் வந்து சின்டெக்ஸு. இப்போ அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். டூ ஒயில் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே வந்து செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து ஐ வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். 10 வந்து கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் தான். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும், 10. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இதுதான் வந்து லூப்பிங் இன் சி. தேங்க்யூ.